பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் தேவை. மிளகுத்தூள் மட்டும் போடாமல் கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மல்லி பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். அதிக மஞ்சத்தூள் போட்டால் மஞ்சள் கலராக வந்துடும், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். உப்பு மஞ்சள் போட்டு கலந்து விட்டாச்சு. சிக்கன் தண்ணி விட்டு வேகிற வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சாலும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கம் வேகாமல் ஆயிரும். தண்ணியெல்லாம் ஊற்றலை, அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வெந்திருக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாடையெல்லாம் போய் மறுபடியும் எண்ணெய் தெளிஞ்சு வருது. ஜீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளும் ஜீரகத்தூளும் பெப்பர் கூட போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் சாப்பிட்டதை விட இப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் எந்த அளவுக்கு போடணும்னு விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இன்னும் கூட 1 ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம காரமே மிளகுத்தூளில் இருக்கிறது மட்டும்தான். அதனால் எந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்காக அளவுக்கு மீறி சேர்த்தாலும் கசப்பு எடுத்துரும். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வரைக்கும் கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். அடுத்து மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை இப்போ கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. வெறும் பெப்பர் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இது போல் பெப்பர் சிக்கன் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.